ஒன்றும் இல்லை. இவங்கெல்லாம் அந்த குப்பை அள்ளுறவங்கள, அந்த குப்பைக்காரங்க வராங்க. குப்பைக்காரங்க யார் குப்பைக்காரங்க? அவங்களாம் குப்பைக்காரங்க? நீங்கள் தாங்க குப்பைக்காரங்க. அவங்க பரிசுத்தமானவங்க. பரிசுத்தப்படுத்துகிறாங்க. நம்மளெல்லாம் சுத்தப்படுத்தி அது பண்ணுறதுக்கு பேர் என்ன? பரிசுத்தமானவங்க. அவங்க நாளைக்கு மறிச்சாங்கன்னா பரலோகம் போவாங்க. ஏன்னா உங்களோட அழுக்குங்களையும் உங்களுடைய குப்பைங்களையும் அவங்க அள்ளுறாங்க இல்லையா? அதனால் அவங்க பரலோகம் போவாங்க. ஆனால் நீங்கள் மறிச்சிங்கன்னா எங்கே போவீங்கன்னு யோசனை பண்ணிக்காங்க. ஏன்னா நீங்கள் தான் குப்பைக்காரங்க. அவங்க 4 நாளைக்கு வரலன்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? நாரி நங்காய் போயிடுவீங்க. ரோடே நாரி போயிடும். அவங்க இருக்கிறதுனால தான் நாம் நடமாடிட்டு இருக்கிறோம் உசுரோட. இல்லைன்னா நம்ம வியாதிங்க வந்து செத்து போயிருப்போம் நேரத்துக்கு. அதனால் தயவுசெய்து குப்பைக்காரங்கன்னு சொல்லாதீங்க. நம்மளை சுத்தப்படுத்துகிறவங்க குப்பை எடுக்க வராங்கன்னு கூட சொல்லுங்கள். இல்லை அந்த ஆண்டி வராங்க, அந்த அங்கிள் வராங்கன்னு சொல்லுங்கள் குழந்தைங்கிட்ட. அது குப்பைக்காரங்க வராங்க. அந்த குழந்தைங்க அப்படியே சொல்லுதுங்க, அம்மா அந்த குப்பை கிடக்குறவங்க குப்பைக்காரங்க வந்துக்கிறாங்கன்னு. அது எவ்வளோ பெரிய தப்பு. வேறு எங்கேயும் இல்லை மக்களை, எங்கள் வீட்டு பக்கம்தான். பார்த்துட்டு நான் சத்தம் போட்டேன். அவங்ககிட்ட அப்படி சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. குப்பைக்காரங்க நம்ம தான் குப்பைக்காரங்க. குப்பை கொண்டு போடுறவங்க தான் குப்பைக்காரங்க. சுத்தப்படுத்துகிறவங்க வந்து பரிசுத்தமானவங்க, பரிசுத்தங்க அவங்க. அதனால் நம்ம பரிசுத்தன்னு கூப்பிட முடியாது. அதனால் என்ன பண்ணலாம்? சுத்தமாக இருக்கிறதுனால அவங்கள வந்து அங்கிள் ஆண்டின்னு கூப்பிட சொல்லுங்கள் குழந்தைங்கள. அவ்வளோதான். இல்லை அக்கா அண்ணன்னு கூப்பிடுங்க. நீங்கள் வந்து அவங்கள போட்டு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிவிட்டு அவன் அந்த ஜாதி, அவன் இந்த ஜாதி, ஜாதிக்கு பின்னாடி என்ன ஹிஸ்ட்ரி இருக்குன்னு போய் பாருங்கள் மக்களை. ஒவ்வொருத்தர் ஜாதிகளுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு. ஒரு வீரனுக்கு ஒரு ஜாதி, நம்மளை காப்பாற்றுறவனுக்கு ஒரு ஜாதி, நம்மளை ஆள்றவனுக்கு ஒரு ஜாதி. இதுதான் மக்களை ஜாதிங்க. அதை விட்டு போட்டு நீங்களா ஒரு ஜாதின்ட்டு இதெல்லாம் ஒரு ஜாதியா? ஜாதி கிடையாது. ஒரு ஆண் ஜாதி பெண் ஜாதி மட்டும்தான் உலகத்தில் இருக்கிறாங்க. அதை விட்டு வேறு எந்த ஜாதியுமே உலகத்தில் கிடையாது. மிருக ஜாதிங்க. மிருகத்தில் பல விதமான இருக்குதுங்க. பல மிருகங்களுக்கு பல பேருங்க. அந்த மாதிரி நமக்கு பேருங்க தான் கொடுக்கப்பட்டது. அது நீங்கள் ஜாதிங்களாக்கி நாசமாக போனவனுங்க எவனை பார்த்தாலும் ஜாதின்றானுங்க.